ரசம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. குக்கரில் போட்டுக்கோங்க. நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு 4 நெல்லிக்காய், 4 to 5 கூஸ்பெரி ரசம் அது எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கோங்க. மஞ்சள், சால்ட் போட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ குக்கரில் நெல்லிக்காவும் பருப்பும் வந்துடுது. கூஸ்பெரிஸ் அண்ட் தூர்டா ஸ்கூட். இப்போ என்ன பண்ணுங்க, இது தனியாக விடுங்க. நெல்லிக்காவும் எடுத்துட்டு சாப்பிட்டு விட்டுருங்க. மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. பூண்டு 4 பல் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை 2 கீத்து போட்டுக்கோங்க. 2 ஸ்டாப் கறி லீவ்ஸ், கியூமன் சீட், ஜீரகம் போட்டுக்கோங்க. மிளகு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெந்தயம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் இப்போ நம்ம அரைச்சிடலாம். மசித்துருங்க. எடுத்துங்க. இதெல்லாம் எடுத்துட்டு டாலில் பருப்புலேயே போட்டுட்டு எல்லாம் இருக்கும். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரம் ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. மஸ்டர்ட், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், இந்த அரைச்சப்பி, மஞ்சள் கொஞ்சம், உப்பு போடுங்க. பெருங்காய பவுடர், ஆசிட்டி, ஹிங், வெந்தயத்தை, தால் மிக்கா பண்ணிக்கோங்க. சும்மா லைட்டாக ஒரு கொதி வந்து கொத்தமல்லி, ஃபைல் சாப் கொரியாண்டர் லீவ்ஸ் தூவி கேஸ் ஆச்சுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நெல்லிக்காய் ரசம் எடுத்து வாங்க சாப்பிடலாம். இப்போ நெல்லிக்காய் ரசம் ரெடியாக எடுத்து இதை சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுடிக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.